வணக்கம். டாக்டர் சந்தோஷ்குமார், பிசியோதெரபிஸ்ட் இன் உமானி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருஷ்ணகிரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு செக்ஷன் பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் காமனான ஒரு பிரச்சனைனா மூட்டு வலின்னு சொல்லுவாங்க, கால் மூட்டு வலின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மூட்டு வலி வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்கிறீங்களா? அது தவறு. இது எளிமையா இளம் வயதினர் கூட வரக்கூடிய ஒரு வலி தான் இது. ஸோ மூட்டு வலி பிரச்சனை வரதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்கு. அது என்னன்னா, நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அதிகமா மாடி படிக்கட்டு பயன்படுத்துவது, மேடு படத்துல நடக்கிறது, இல்ல முன்னாடி நீங்க ஏதாவது கீழே விழுந்திருப்பீங்க, சோ அதனால ஏற்பட்ட காயங்கள் கூட இருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறையில சார்ந்த துறையில கூட மூட்டு வலி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளால மூட்டு வலின்றது காமனா எல்லாருக்கும் இருக்கு. சரியான உடற்பயிற்சி இல்லாதவங்களும், அதே மாதிரி அதிக எடை உடல் பருமன் கொண்டவர்களுக்கும் இந்த மூட்டு வலின்றது காமனா இருக்கு. இப்ப மூட்டு வலிய எல்லாருக்கும் நம்ம ஆபரேஷன் நம்ம பண்ண மாட்டோம். சில பேருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தனித்துவமான அளவுகள் இருக்கு. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. கிரேட் 1ன்றது மூட்டு வலி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கிரேட் 2ன்றது ரெண்டு மூட்டுக்கு இடையில இருக்கும் போது ஜவ்வு மாடரேட்டா தேய்மானம் அடைஞ்சிருக்குது. கிரேட் 3ன்றது ஜவ்வு ஃபுல்லா ஒரு முக்கால் பாகம் தேஞ்சு போயிட்டு ரெண்டு எலும்பும் ஒரு அசரது தான் கிரேட் 3. கிரேட் 4ன்றது மூட்டு நடுவில் இருக்கிற ஜவ்வை ஃபுல்லா தேய்மானம் அடைந்து ரெண்டு மூட்டும் ஒட்டிக்கிறது தான் கிரேட் 4ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சமயத்துல தான் நாம ஆபரேஷன் சஜஷன் பண்ணுவோம். எல்லாரும் அலட்சியப்படுத்திக்க வேண்டாம், என்னடா இப்படி சொல்லிட்டாங்க ஆபரேஷன் பண்ணணுமேன்ட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த 4 அளவுல 4வது அளவு வந்தாதான் நாம அறுவை சிகிச்சைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே மூட்டு வலியை அலட்சியப்படுத்திக்காம ஒரு நல்ல பிசியோதெரபிஸ்ட்டை போயிட்டு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அவர் சொல்லித்தர பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு டெய்லியும் காலையில நைட்டு 2 நேரமும் செஞ்சு வந்தீங்கன்னா மூட்டு வலியை சரியாக குணப்படுத்தலாம். நீங்க தவறாக ஏதாவது ஒரு பாதையில் சென்று எனக்கு இப்போ ஸ்டார்டிங் பெயின் மூட்டு வலி வந்துருச்சுங்க சார், நான் அதனால போய் நான் உடனே ஆபரேஷன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பயிற்சி செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. சிறப்பான பயிற்சிகள்லாம் சொல்லி தருவாங்க. அவங்க மூட்டு வலியை நல்லபடியாக குணமடையும். நன்றி.